இதை இந்தியா சர்வசாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. ஏனென்று சொன்னால் இது மோடியை பதவியில், அதாவது இந்திய பிரதமர் மோடியை பதவியிலிருந்து தூக்கி எறியும் போராட்டமாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்தியாவில் புலனாய்வு கட்டமைப்பு என்று பார்க்க போனால் பல புலனாய்வு கட்டமைப்புகள் இருக்கின்றன. இந்த மாணவர் விவகாரத்தை அவர்கள் உண்மையில் அறிய தவறிவிட்டார்களா அல்லது அறிந்தும் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள்? தாங்கள் தான் வச்சது சட்டம் என்ற ஒரு துணியில் இருந்தார்கள் என்றால் 16 வருடங்கள் ஆட்சியில் இருந்தது. ஆனால் இந்த ஒரு அடி அவர்களுடைய அத்திவாரத்தை ஆட்டி இருக்கின்றது. ஆனால் இது இத்துடன் முடிந்து போகும் என்று நாங்கள் நினைக்க முடியாது. இப்ப மாகாண சபை தேர்தலை கூட இலங்கை அரசு ஏதோ ஒரு வகையில் அதை இல்லாது செய்ய போகிறது. அதுக்குத்தான் அவர்கள் அந்த தேர்தலை நடத்தாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் அதை இல்லாது செய்ய போகிறார்கள். ஆனால் இந்தியா ஏதோ ஒரு வகையில் அதை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இப்போது இந்த கட்சிகளை ஒருங்கிணைத்திருக்கின்றன. இந்த 6 தமிழ் கட்சிகளையும் கூட இணைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ் முஸ்லீம் கட்சிகளை ஒருங்கிணைத்து எஞ்சி இருக்கின்ற சிங்கள கட்சிகளுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் பலவீனப்படுத்தலாம். சரி, ஆட்சியை மாற்ற முடியாது விட்டாலும் பலவீனப்படுத்தலாம் என்ற ஒரு திட்டம் பின்னணியில் வகுக்கப்படுகின்றது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நெருக்கங்கள் மெல்ல மெல்ல அதிகரித்திருக்கின்றன. அதுதான் இந்தியா அங்கு ஒரு எதிர்கட்சிகளை கூட்டிணைக்கிறது முயற்சியை கதவால் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியா அதை செய்ய முதல் இந்தியாவுக்குள் ஒரு உடைவை ஏற்படுத்துவதற்காகத்தான் கரப்பான் பூச்சிகள் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. இது இனி இந்தியாவின் உள்ளக பிரச்சனைக்கு இந்தியா சிக்கப்பட்டு நிற்கும் போது இலங்கையை இலகுவாக அமெரிக்கா தன்னகப்படுத்தும். உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன். எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இப்போது உலகளவில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசுபொருளாக இருந்தாலும் ஆசிய பரப்பில் மிக முக்கியமான பேசுபொருளாக இருப்பது இந்தியாவில் இடம்பெற்ற மாணவர் முற்றுகை போராட்டம். அதனுடைய பின்னணிகள் நேபாளம், அதே போன்று இலங்கை போன்ற நாடுகளின் தொடர்ச்சியாக இந்தியாவில் இடம்பெறுகிறது. நேபாளத்தில் இடம்பெற்றது போன்று வங்களாதேசத்தில் இடம்பெற்றது போன்றுதான் இந்த போராட்டத்தினுடைய ஆரம்பங்கள் இருக்கின்றது. இளையவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் ஒரு பலம் மிக்க திசையை நோக்கி நகருகிறது என்கின்ற சூழ்நிலையில் இந்தியாவின் போராட்டத்தின் எதிரொலியாக அங்கு ஒரு பதவி விலகல், மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகி இருக்கின்றார். இந்த போராட்டத்தின் பின்னணி தொடர்பிலும் இலங்கை, பங்களாதேஷ், நேபாளத்தோடு ஒப்பிட்டு இந்த விடயம் பேசப்படுவது தொடர்பிலும் உங்களுடைய இராணுவ பார்வை என்னவாக இருக்கின்றது? அண்மை காலமாக, அதாவது அந்த போராட்டங்களை ஒரு போராட்டங்கள் என்று கூறுவதை விட இந்த ஆட்சி மாற்றங்களை யாரும் எதிர்பார்க்காத வடிவத்தில் தான் வருவதுண்டு. சில சமயங்களில் ஒரு புதிய கட்சி உருவாகி திடீரென்று வரும். இல்லை என்று சொன்னால் ஒரு தாக்குதலின் மூலம் ஒரு ஆட்சி கவிழ்க்கப்படும், அல்லது இராணுவ புரட்சியாக இருக்கும். இப்ப ஒரு ட்ரெண்டாக இருப்பது இந்த சர்ஜன்ஸ் என்று சொல்லி சர்ஜ் ஜெனரேஷன் இளைஞர்கள்ன்ற ஒரு போராட்டம், இளைஞர்கள்ன்ற போராட்டம் என்று சொல்லி 2022ஆம் ஆண்டு இலங்கையில் அது வெற்றி பெற்றிருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் இடம்பெற்றிருந்தது, நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டிருந்தார்கள், பங்களாதேசத்தில் இடம்பெற்றிருந்தது, நேபாளத்தில் இடம்பெற்றிருந்தது என்று சொல்லி இப்போ ஒரு மாணவர்கள் வீதிக்கு இறங்கினால் எல்லா நாடுகளும் அஞ்சி நடுங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்ப தீவிரவாதிகளோ அல்லது வேற்று நாட்டவர்களோ என்றால் ஆயுதங்களை பயன்படுத்தலாம். இது ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் பிரச்சனை, தாக்குதல் நடத்தினாலும் பிரச்சனை, எல்லாம் ஒரு அரசியல் பிரச்சனை நெருக்கடியாக முடியும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதே போலதான் இந்த கொக்ரோச் அமைப்பு, சிஜேபி என்றது கொக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த கட்சியை பொறுத்தவரையில் இதன் தோற்றம் எல்லோருக்கும் தெரியும்.
இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லியிருந்தார், இந்த வேலை இல்லாத இளைஞர்கள் ஒரு கரப்பான் பூச்சிகள் போல என்று சொல்லி. அப்பதான் போஸ்டன் பல்கலைக்கழகத்துல எம்எஸ்சி படித்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞர் கூறினார், நாங்களே கரப்பான் பூச்சி என்றால் அப்ப அவர்களுக்கு நாங்கள் காட்டுவோம், கரப்பான் பூச்சிகள் ஒன்றாக இணைந்தால் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் காட்டுவோம் என்று காட்டிவிட்டார்கள். இப்ப அவர்களுடைய போராட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு தெளிவான, இப்ப நீங்கள் இந்த போராட்டங்களை பாருங்கள். இப்ப இலங்கையில் 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டம், இந்த இந்தியாவில் இப்போது நடைபெற்றது, பங்களாதேஷில் நடைபெற்றது, நேபாளத்தில் நடைபெற்றது. பாருங்கள், ஒரு நோக்கத்துக்காகத்தான் கூடினார்கள். இப்ப 10 நோக்கம், ஒரு நோக்கத்தில இப்ப தெளிவின்மை, ஒன்றுக்கு போய் இந்த மற்றவனை அடிக்கிறது, அது சரியில்லை, அந்த ஒரே ஒரு நோக்கத்தை வைத்து போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள். இலங்கையில சொல்லப்பட்ட கோஷம் என்று சொன்னால் கோத்தாவை வீட்டுக்கு அனுப்புவது, பங்களாதேஷிலும் அப்படித்தான் ஹசீனாவை அனுப்புவது, நேபாளத்திலும் அவ்வாறுதான். இங்கேயும் அவர்கள் இப்ப மோடியை அனுப்புவதாக கூட முதல் கூறவில்லை, அவர்கள் இந்த கல்வி அமைச்சரை அனுப்ப வேண்டும், நீட் தேர்வு தொடர்பாக அந்த ஒன்றுக்கே நின்றார்கள், அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒரு மிஷன் இல்ல, 3 கோரிக்கைகள். என்னன்னு சொன்னால், முதலாவது கோரிக்கை அந்த வினாத்தாள் கசிந்ததால் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று. அதை ஒட்டித்தான் 2 கோரிக்கைகளை அவர்கள் பிறகு வைத்தார்கள். அந்த நீட் தேர்வு ஒத்தி வைத்ததால் ஏற்பட்ட மனவிரக்தியால் இறந்த 29 பேர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றது ஒன்று. இரண்டாவது, இந்த போராட்டத்தின் போது மோசமாக நடந்து கொண்ட காவல்துறையினரை தண்டிக்க வேண்டும், அது 2. ஆனால் இந்த 3 கோரிக்கைகளில் ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறார்கள். கல்வி அமைச்சர் பதவி விலகி இருக்கின்றார். ஆனால் இந்த ஏனைய 2 கோரிக்கைகளும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் போராட்டக்காரர்களுக்கு அது கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் இருக்கு. ஆனால் இதை இந்தியா சர்வசாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. ஏனென்று சொன்னால், இது மோடியை பதவியில், அதாவது இந்திய பிரதமர் மோடியை பதவியிலிருந்து தூக்கி எறியும் போராட்டமாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதுதான் ஹசீனாவுக்கு நடந்தது. ஏனென்று சொன்னால், முதலில் ஹசீனாவை வெளியேற சொல்லித்தான் போராடினார். அதற்கு பிறகு அவர்கள் போராட்டக்காரர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்து, கண்ணீர் போய் குண்டுகளை வீசி சுட்டு அதில் பலர் இறந்திருந்தார்கள். அந்த இறந்தவர்களுக்கு பிறகுதான் அந்த போராட்டம் மோசமடைந்தது. இறந்தவர்களுக்கு நீதி கேட்டார்கள். இப்போது ஹசீனாவை இந்தியா காப்பாற்றி தனது நாட்டில் கொண்டு வைத்திருந்தாலும் ஹசீனா மீதான அந்த அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அங்கு இடம்பெற்ற இந்த வன்முறைகளில் இறந்தவர்களுக்கான நீதிக்காகத்தான் அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த கோரிக்கை இந்தியாவில் வலுப்பெற்றால் அது தற்போதைய ஆளும் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் மாறும். என்னென்று சொன்னால், இந்தியாவின் பொருளாதாரமும் இந்த ஈரான் அமெரிக்கா போரினால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. உலக பொருளாதாரம் கடும் வீழ்ச்சி அடைகின்றது. இந்தியா அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது வேலை இல்லாத நிலைமை அதிகரிக்கும். வேலை இல்லாத நிலைமை அதிகரிக்கும் போது உள்ளூருக்குள்ளுக்குள் மிகப்பெரிய கொந்தளிப்பு வரும். அந்த கொந்தளிப்பு இந்த கொக்ரோச் அமைப்புக்கு ஒரு சாதகமான நிலையாகத்தான் மாறும். நீங்கள் டெல்லி தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். இது மோடி அவர்களின் பதவி நீக்கம் அல்லது பிஜேபி அரசினுடைய எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த போராட்டத்தை பார்க்கலாம். இந்த எல்லை தாண்டிய அதிகார வரம்பு மீறலை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கலாம். என்னென்று சொன்னால், 2014ஆம் ஆண்டில் இருந்து பதவியில் இருந்ததும் இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் நிலை, இந்தியாவை ஒரு மிகப்பெரிய நாடாக வல்லரசாக சீனாவை போல வளர விட மாட்டோம் என்று அமெரிக்கா நேரடியாகவே மிரட்டியது. தொடர்ச்சியாக இந்தியாவின் கப்பல்கள் தாக்கப்படுவது, இந்தியாவின் மாலுமிகள் கொல்லப்படுவது, இந்தியா மீது வரிகளை கொண்டு வருவது, தற்போது கொண்டு வரப்பட்ட அமெரிக்கா விதித்த வரிகளில் கூட இந்தியாவுக்கு அதிக வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன.
இவை எல்லாம் என்னவென்று சொன்னால் இந்தியாவை பொருளாதார ரீதியாக நலிவடைய செய்து இந்தியாவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான நடவடிக்கை. இந்த கொக்ரோச் அமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் அது உள்ளூர் பிரச்சனை என்று மட்டும் கடந்து போய்விட முடியாது. நீங்க சொன்னது போலதான் வெளியில இருந்துதான், இப்ப நாங்கள் முதலே நான் கூறியிருந்தேன், போஸ்டனில் இருந்து தான் ஆரம்பித்த உடனேயே கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் அங்கத்துவர்களாக மாறியிருந்தார்கள். அதற்கு பிறகு அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறியிருந்தது. இப்போ இதில் சில இந்திய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், இப்ப இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம் போன்ற நாடுகளில் இடம்பெற்றது போல உடனடியாகவே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை இந்தியாவில். தனிய கல்வி அமைச்சர் பதவி விலகியதுடன் இது நின்று விட்டது என்றால், ஏன் என்று சொன்னால் இந்தியா மிகப்பெரிய நாடு என்றபடியால் அதிலிருந்து இந்தியா தப்பிக்கொண்டது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இது தற்காலிகமாகத்தான் இது இப்போது இடம்பெற்றிருக்கிறது. முதலாவது அவர்களுடைய கோரிக்கையில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு மேலும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஏனென்றால் இந்தியாவில் ஊழல்கள் மிக மலிந்து கிடக்கின்றன. அப்ப நீங்கள் சொன்னது போல இந்த மோடி அரசாங்கத்தின் அவர்களுடைய அதிகார வரம்பை மட்டுப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை காலம் உங்களுக்கு தெரியும், அந்த அதிகார வரம்பு ஏற்கனவே உடைந்து போய்விட்டது. இந்த கல்வி அமைச்சருடைய பதவி நீக்கத்துடன் மோடி அரசு இறங்கி வந்திருக்கிறது. இதுவரை காலமும் தங்களை யாரும் அசைக்க முடியாது, தாங்கள் தான் வச்சது சட்டம் என்ற ஒரு துணியில் இருந்தார்கள். என்றால் 16 வருடங்கள் 2014 ஆண்டில் இருந்து என்று சொன்னால் ஆட்சியில் இருந்தது. ஆனால் இந்த ஒரு அடி அவர்களுடைய அத்திவாரத்தை ஆட்டி இருக்கின்றது. ஆனால் இது இத்துடன் முடிந்து போகும் என்று நாங்கள் நினைக்க முடியாது. இலங்கையிலும் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இலங்கையில் அறகல போராட்டம் கோட்டா கோகம் ஆரம்பிக்கப்பட்ட போது இலங்கையினுடைய புலனாய்வு கட்டமைப்புகள் மீது நீங்கள் கடுமையான சந்தேகத்தை வெளியிட்டிருந்தீர்கள். அவர்கள் தெரிந்து இந்த விடயத்தை அனுமதித்தார்கள் என்கின்ற வகையிலும், அவர்கள் இந்த விடயங்களில் அரசின் மீதும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை இலங்கையில் பதிவு செய்தீர்கள். இந்தியாவில் புலனாய்வு கட்டமைப்பு என்று பார்க்க போனால் பல புலனாய்வு கட்டமைப்புகள் இருக்கின்றன. இந்த மாணவர் விவகாரத்தை அவர்கள் உண்மையில் அறிய தவறிவிட்டார்களா அல்லது அறிந்தும் அவர்கள் அறியாமல் இருந்தார்? 2 சந்தேகங்கள் இருக்குது. உண்மைதான். என்னென்று சொன்னால் இலங்கையில் அது உண்மைதான். என்னென்று சொன்னால் இலங்கையில் உங்களுக்கு தெரியும், கோத்தபாய ராஜபக்ஷவின் வீடு தாக்கப்பட்ட போது கூட சவிந்தர டி சில்வாவோ அல்லது இராணுவ தளபதியோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அதை விசாரணை கமிஷன் கூட வைத்திருந்தது. அதில் முன்னாள் அமெரிக்க தூதுவர் யூரி சங்கின் பங்கு மிக அதிகமாக இருந்தது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த இந்தியாவின் போராட்டத்தை இலங்கையிலிருந்து வெளிவருகின்ற நாளேடு என்னென்று எழுதியிருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவின் அறகலைய போராட்டம் என்றுதான் எழுதியிருக்கிறது. அதாவது இலங்கையில் நடந்த அறகலையா இப்போது இந்தியாவின் அறகலைய போராட்டம் என்றுதான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போலதான் இந்தியா இந்த புலனாய்வுத்துறை இதை முதலே கண்டறிய தவறிவிட்டது. கண்டறிந்து முதலிலேயே அதனை தடுப்பதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். இல்லை என்று சொன்னால் இலங்கையின் புலனாய்வுத்துறைக்கு எவ்வாறு அமெரிக்கா ஊடுருவியதோ, எவ்வாறு அமெரிக்காவின் தூதுவர் அடிக்கடி எதிர்கட்சிகளை சந்தித்து ஜேவிபியின் அலுவலகத்துக்கு கூட போய் சந்தித்து அதனை வெளியில் கொண்டு வந்தாரோ, அல்லது இலங்கையின் அந்த நடவடிக்கையை தடுத்தாரோ. ஏனென்று சொன்னால் இந்த மாணவர்கள் மீதான தடியடி பிரயோகங்கள் அல்லது அவர்களை பலவந்தமாக கலைப்பதை ஒரு போர்க்குற்றமாக கூட அமெரிக்கா கருத முற்பட்டிருந்தது. அமெரிக்கா தூதுவர் அடிக்கடி ட்விட்டரில் பதிவுகளை மேற்கொண்டிருந்தார். அதே போலதான் நீங்கள் பார்க்கலாம், இந்த போராட்டம் இடம்பெற்ற போது, இந்த கொக்ரோச் அமைப்பின் போராட்டம் இடம்பெற்ற போது இந்திய பிரதமருடன் அதிக அளவில் நெருக்கமாக பழகுபவர் யார் என்று பார்த்தால் மேற்குலகத்தில இத்தாலியின் பிரதமர் மெலோனி. அப்ப மெலோனியின் டெலிகிராம் சேனலுக்கு பல ஆயிரக்கணக்கான இந்திய மக்கள் நரேந்திர மோடி இந்திய பிரதமரை பதவி விலக சொல்லுங்கள் என்று சொல்லி பதிவிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த டெலிகிராம் சேனலின் பக்கத்தையும் போட்டிருந்தார்கள் எக்ஸ் தளத்தில் பெருமளவான மக்கள். இப்ப
இதில் வெற்றி என்னென்று இவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அவை அனைத்துலக ரீதியாக கொண்டு போய்விட்டார்கள். இப்ப உதாரணமாக இலங்கையில் இடம்பெற்ற போராட்டம் அப்போது மக்களுக்கு எவ்வாறு சமூக வலைத்தளங்களூடாக மாறியதோ, இந்தியாவில் இடம்பெற்ற போராட்டம் இந்தியாவையும் கடந்து வெளிநாடுகளில் மிக அதிக அளவில் பகிரப்பட்டிருந்தன. சமூக வலைத்தளங்கள் மிக அதிக பங்கை வகித்திருந்தன. இந்த மேற்குலக நாடுகளின் தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டதும் மேற்குலக நாடுகளுக்கு இது போயினதும் புலனாய்வுத்துறையின் தோல்வியாகத்தான் பார்க்கலாம். மேற்குலக நாடுகளின் புலனாய்வுத்துறையின் தோல்வி என்று பார்ப்பதா, அல்லது மேற்குலகம் புலனாய்வுத்துறையை ஒரு நடுநிலை அல்லது ஆசுவாசப்படுத்திய பின்னர் தான் இந்த போராட்டங்களை கூர்மையடைய செய்கின்றதா? குறிப்பாக நேபாளத்தை எடுத்துக்கொண்டால் சரி, பங்களாதேசத்தை எடுத்துக்கொண்டால் சரி, இலங்கை எடுத்துக்கொண்டால் சரி. ஆனால் இந்தியா டெல்லியிலும் கூட புலனாய்வுத்துறையை மேற்குலகம் கையகப்படுத்திய பின்னர் தான் இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தன்மை அதிகரித்தது. உண்மைதான். என்னென்று சொன்னால் அதாவது புலனாய்வுத்துறையின் தோல்வி என்னென்று சொன்னால், புலனாய்வுத்துறைக்குள் ஊடுருவி விட்டால் அவர்கள் இலகுவாக இதை மடை மாற்றி விடுவார்கள். புலனாய்வுத்துறை விலை போய்விடலாம். என்னென்று சொன்னால் இஸ்ரேலுடனான இவர்களின் உறவுகள் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், உக்ரைன் நாட்டவரை இந்தியா கைது செய்திருந்தது. இந்தியாவிற்கு எதிராக புலனாய்வு தகவல்களை திரட்டியவர்கள் என்று சொல்லி யாரை இந்தியா நண்பர்கள் என்று கருதியதோ அவர்களின் ஊடாக கூட இலகுவாக இந்தியாவின் புலனாய்வுத்துறையோ இராணுவ கட்டமைப்புக்குள் ஊடுருவ முடியும். இந்த பாகிஸ்தான் இந்திய போர் நடந்த பிற்பாடு இந்தியாவின் படைத்துறையாக இருக்கலாம், புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், கடுமையான பலவீனத்தை சந்தித்திருந்தது. இப்போது அது வெளிப்படையாகவே தெரிகின்றது. இந்த உள்ளக போராட்டங்கள் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததும் இது உண்மையில் பதவி விலகினாலும் நீங்கள் பார்க்கலாம், இதுவரை காலமும் அந்த நரேந்திர மோடி அரசு கட்டி காத்து வந்த அவர்களின் அந்த என்ன சொல்ல கௌரவம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு அரசியல் ஆதிக்கம் என்று சொல்லலாம். அதுல விழுந்த ஒரு வெடிப்பாகத்தான் இதை பார்க்கலாம். இனி எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு இலகுவாக தகர்க்கப்படக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கும். அதை நோக்கி நகர்கிறார்கள் என்று சொன்னால், இப்போது இந்தியாவின் தற்போதைய ஆட்சிக்கு எதிராக நிற்பது இப்ப விரும்பியோ விரும்பாமலோ அமெரிக்கா தான் அந்த அதில் முன்னணியாக நிற்கின்றது. சீனாவும் நிற்க போவதில்லை, ரஷ்யாவும் நிற்க போவதில்லை. அது அவர்களுக்குரிய தேவையாக இருக்கின்றது. அந்த நிலைமையில் அவர்கள் நீங்கள் கூறியது போலதான் புலனாய்வுத்துறைக்கு ஊடுருவி இருக்கலாம், ஒன்றில் அவர்கள் விலை போயிருக்கலாம். இப்போது நீங்கள் இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் ஒரு வேளைகளில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையலாம் அல்லது அமையப்பெறலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தது. உடனடியாகவே அந்த சூடு தணிவதற்கு முதல் இந்தியாவில் கரப்பான் பூச்சி மக்கள் கட்சியின் புரட்சி செய்து வென்றது போல் இலங்கையிலும் ஒரு நாள் ஏற்படும் என்று சஜித் பிரேமதாசா விவசாயிகள் மத்தியில் உரையாற்றுகின்ற போது, குறிப்பாக சொல்ல போனால் அனுராதபுரம் மாவட்டம் மிகுந்தல தேர்தல் தொகுதியில் விவசாயிகளை சந்தித்து உரையாற்றுகின்ற போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், விவசாயிகளை அவமதிக்கின்றார்கள். இப்போது அவர் அந்த விவசாயிகள் பற்றி பேசியது முக்கியம் பிரதானமாக இருந்தாலும் அதில் இவர் கூறிய விடயம் மிக முக்கியமாக இருக்கின்றது. இலங்கையிலும் ஒரு கரப்பான் பூச்சி போராட்ட கட்டமைப்பு உருவாகி இந்த ஆட்சி வெளியேற்றப்படும் என்று கூறியிருக்கின்றார். இப்போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள். ஒருவேளை அனுரவின் ஆட்சியும் இலங்கையிலிருந்து அகற்றப்படுதா? அனுராவின் ஆட்சியை அகற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த 6 தமிழ் கட்சிகளையும் கூட இணைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ் முஸ்லீம் கட்சிகளை ஒருங்கிணைத்து எஞ்சி இருக்கின்ற சிங்கள கட்சிகளுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் பலவீனப்படுத்தலாம். சரி, ஆட்சியை மாற்ற முடியாது விட்டாலும் பலவீனப்படுத்தலாம் என்ற ஒரு திட்டம் பின்னணியில் வகுக்கப்படுகின்றது. ஆனால் அனுரா அரசு அதற்கு எதிராக நாங்கள் போன 2 தடவைகள் கதைத்திருந்தோம். இந்த அங்கு இடம்பெறுகின்ற தற்கொலைகள், அங்கு இடம்பெறுகின்ற வழக்குகள், எதிர்கட்சிகள் மீது போடப்படுகின்ற வழக்குகள் என்றதெல்லாம் அனுரா அரசும் அதற்கு எதிராக தான் அதை இந்த நிலைமையிலிருந்து தங்கள் அரசை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அனுரா அரசு நிற்கின்றது. சீனாவின் தூதுவர் இப்போது வெளியேறும் போது ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது சீனா எவ்வளவு தூரத்துக்கு பலம் பெறுகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த உலகத்தில அமைதி தோன்றும் என்று கூறியிருக்கின்றார். அதே போல இப்ப சீனாவின்
லியோவாங் என்ற இந்த கண்காணிப்பு கப்பல் வந்து மத்திய கிழக்கு கடலில் நிற்கின்றது. கிட்டத்தட்ட ஒரே தடவையில் 1500 இலக்குகளை அது ஒரே தடவையில் இனங்கண்டு கையாளக்கூடிய வசதி கொண்ட கப்பலாக இருக்கலாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் ஒவ்வொரு நடமாட்டத்தையும் அவர்கள் உன்னிப்பாக கண்காணிக்கிறார்கள். அதே போலதான் CIA அண்மையில் கூறியிருந்தது, தாய்வான் மீதான நடவடிக்கையை ஆரம்பிக்குமாறு ரஷ்யா, ஈரான், சீனாவுக்கு தெரிவித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஏற்பட போகின்ற இந்த மாற்றத்துக்கு, இந்தோ பசிபிக் மாற்றத்தை தான் அமெரிக்கா வந்து இப்ப மேற்கு அரைக்கோளத்தை அமெரிக்கா தன்னகப்படுத்தினாலும் இது வந்து அமெரிக்காவுக்கு ஈரான் போரை விட இது மிக முக்கியமானது ஒன்றாகத்தான் இருக்கும். எனவேதான் பெருமளவில் ஏவுகணைகளை ஈரானுடன் செலவழிக்காமல் அடிக்கடி அமெரிக்கா போர் நிறுத்தம் என்று போய்கொண்டிருக்கின்றது. அப்ப இதில் வந்து இலங்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இலங்கை முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நெருக்கங்கள் மெல்ல மெல்ல அதிகரித்திருக்கின்றன. அதுதான் இந்தியா அங்கு ஒரு எதிர்கட்சிகளை கூட்டிணைக்கிறது முயற்சியை கதவால் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியா அதை செய்ய முதல் இந்தியாவுக்குள் ஒரு உடைவை ஏற்படுத்துவதற்காகத்தான் கரப்பான் பூச்சிகள் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. இது இனி இந்தியாவின் உள்ளக பிரச்சனைக்குள் இந்தியா சிக்கப்பட்டு நிற்கும் போது இலங்கையை இலகுவாக அமெரிக்கா தன்னகப்படுத்தும் அல்லது சீனா அதை கையாள வேண்டும். அப்ப இதில் சஜித் பிரேமதாசா கூறுவது போல அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கை அரசு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குமாக இருந்தால், மேற்குலகத்துக்கு எதிராக இருக்குமாக இருந்தால் இது சாத்தியமாகலாம். ஆனால் அதுவரையில் இலங்கை அமெரிக்காவையோ மேற்குலகத்தையோ பகைக்காத வரையில் இந்த நடவடிக்கையை அணி திரட்டுவது வந்து மிகவும் கடினமானது ஒன்றாகத்தான் இருக்கும். அதற்கு ஏதுவாக சஜித் பிரேமதாசா கூற வருவது என்னென்று சொன்னால், இந்த இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சி அது இலங்கையில் மட்டுமல்ல எல்லா நாட்டிலும் தான். விவசாயிகளோ அல்லது எரிபொருள் விலையேற்றமோ எல்லாம் மிக கடுமையான வீழ்ச்சியை கண்டிருக்கின்றன. இலங்கையின் ஆடை உற்பத்தி கூட மிக கடும் வீழ்ச்சியை இந்த தடவை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது. வியட்நாம், பங்களாதேஷுடன் ஒப்பிடும் போது மிக கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் விவசாயிகளும் கொழும்புக்கு வந்து போராட போவதாக கூட கூறியிருக்கிறார்கள். IMF என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இந்த வீடுகளுக்கு கவுன்சில் டேக்ஸ் மாதிரி டேக்ஸை வாங்குங்கள். அதுக்கு இலங்கை மறுத்திருக்கின்றது. என்றால் அதையும் வாங்கினால் படிப்படியாக இந்த அரசு மீதான எதிர்ப்புகள் கூடிவிடும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. எனவேதான் இலங்கை அரசுக்கும் ஓரளவு விளங்குகிறது, பொருளாதாரம் சரிந்து கொண்டு போகிறது, மக்களுக்கு அதை விளங்கப்படுத்துவதென்றது இயலாத காரியம். அவர்கள் அன்றாடம் தங்கள் வாழ்க்கை செலவுகளைத்தான் பார்ப்பார்கள். பில் கிளின்டன் அமெரிக்காவில் கூறினது போல, அமெரிக்காவின் தேர்தல் முடிவுகள் எங்கு தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால் பெட்ரோல் ஸ்டேஷன்ல கேஸ் பிரைஸை வச்சுத்தான் அவங்க போட் போடுவாங்க. அதே போல மக்களும் இந்த வாழ்க்கை செலவை வைத்து போட்டாலும் என்றதுக்காக IMF கோரிக்கையை இலங்கை அரசு ஏற்க மறுத்து விட்டது. ஆனால் இலங்கை அரசுக்கு ஒன்று தெரிகிறது, எப்படித்தான் இருந்தாலும் பொருளாதாரம் ரீதியாக நாங்கள் சில வரிகளை போடணும், மின்சார கட்டணம் உயரும், பெட்ரோல் விலை உயரும் எல்லாம். அப்ப இதை வைத்து எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு நடவடிக்கையை ஆரம்பித்து விடக் கூடாது என்பதற்காக. ஆனால் இதில் நீங்கள் எதிர்கட்சிகள் என்று பொதுப்படையாக கூறுகின்றீர்கள். தமிழ் பேசும் கட்சிகளை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் நாங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் அரசாங்கத்தோடு கதைக்க போகிறோம் என்கின்றார்கள். மறுபுறம் பார்த்தீர்கள் என்றால் GLPDS தலைமையிலே ஒரு அணி உருவாகி இருக்கிறது. சஜித் பிரேமதாசா எங்கிருக்கிறார் என்றால் GLPDSின் அணியில் இருக்கிறார். சஜித் பிரேமதாசாவோடு இருக்கக்கூடியவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் தமிழ் பேசும் கூட்டணியில் இருக்கின்றார்கள். இந்த கூட்டணி என்ன வகையில் மக்கள் புரிந்து கொள்வது அல்லது மக்கள் வகைப்படுத்திக் கொள்வது? ஒன்று, இந்தியாவுக்கு ஒன்று தெரிகிறது, இலங்கை அரசை சரி அமெரிக்காவிடம் இருந்து காப்பாற்றினாலும் சீனாவிடம் இருந்து காப்பாற்ற முடியாது. இப்ப சீனாவுக்கு ஒரு போட்டி அமெரிக்கா, இந்தியாவுக்கு 2 போட்டி. அப்ப இந்தியா ஒன்றை யோசிக்கிறது என்னன்னு சொன்னால், சரி வடக்கு கிழக்கையாவது ஏதோ ஒரு வகையில் தனது ஆளுமைக்கு கீழ் வைத்திருக்கலாமோன்றதுதான்
மாகாண சபை. ஆனால் அதிலும் ஒரு சந்தேகம் இருக்கின்றதല്ലോ. கடந்த நாடாளுமன்ற தேர்தல், கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த மக்கள் இவர்கள் யாரை தலைவர்கள் என்று இந்தியா ஏற்கிறதோ அவர்களே அந்த மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அந்த அணியில் இருக்கக்கூடிய சுமந்திரனை யாழ் மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள், உள்ளூராட்சி சபையில் நிராகரித்தார்கள். அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் பெருமளவு தோல்வியை சந்தித்தது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சங்கு கூட்டணியில் இருக்கக்கூடியதில் செல்வமடைக்கல் நான் மட்டும் வெற்றி பெற்றிருந்தார். அதே போன்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய CWC இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் அதனுடைய தலைவர் மட்டும் வெற்றி பெற்றிருந்தார். மறுபுறம் மனோ கணேசனின் கூட்டணியில் மனோ கணேசன் கொழும்பில் தோல்வியடைந்த சூழ்நிலை இருக்கின்றது. அப்படியானால் இந்தியா சாதிக்க நினைப்பது எல்லாம் அசாத்தியமான விடயங்களையா? இந்தியா சாதிக்க நினைப்பது அசாத்தியமான விடயங்கள் இல்லை. இந்தியா சாதிப்பதற்காக இந்தியா தெரிந்தெடுத்தவர்கள் ஒரு ஆளுமையற்றவர்களாகத்தான், மக்களிடம் சென்று அரசியல் செய்ய முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்தியாவுக்கும் என்னென்று சொன்னால் இறங்கி போக முடியாத நிலைமை தான். ஒரு பிராந்திய வல்லரசு என்ற ஒரு ஆணவம் இருக்கின்றது. அதை விட்டு தன்னிடம் ஆக்கள் வர வேண்டும், தான் இறங்கி போகக்கூடாது. ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லை. யாரிடமும் இறங்கி போவார்கள். தண்டை வேலை முடிஞ்சோன்னா அவர்கள் அது வேற விடயம். ஆனால் தங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் யாரிடமும் இறங்கி போவார்கள், யாரையும் மாற்றுவார்கள். இன்றைக்கு அவர்கள் நெடுக ஒரே கட்சியில் இருப்பதில்லை. அமெரிக்கா அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு தீவிரவாதி என்று $10 லட்சம் அவற்றை தலைக்கு அறிவித்தால் அடுத்த தரம் தங்களுக்கு அவர் தேவை என்று சொன்னால் அவரை தேசியவாதியாக்கி விடுவார்கள். ஆனால் இந்தியாவின் நிலைமை அவ்வாறு இல்லை. தனது வெளிவார கொள்கைகளை மாற்றுவதும் கிடையாது. அந்த ஒரு பிடிச்ச பிடியில் நிற்பதுதான் இந்த பிரச்சனை. நீங்கள் கூறியது போலதான் தெரிந்தெடுத்திருக்கிறவர்கள் இப்போது இருக்கின்ற இந்த 6 கட்சிகளை சேர்ந்த கூட்டணியை கூட தென்னிலங்கை பத்திரிகைகள் எப்படி எழுதுகிறது என்று சொன்னால், இதால இலங்கை அரசுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அனுரா அரசுக்கு சஜித் பிரேமதாசான்ற வாக்கு வங்கிதான் உடையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஆனால் இந்தியா என்ன யோசிக்கிறது என்று சொன்னால், இப்போது இந்த கட்சிகள், அதாவது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பொருளாதார ரீதியான ஒரு அழுத்தம் ஏற்பட்டு மக்களின் செல்வாக்கு குறையுமாக இருந்தால், ஒரு பாராளுமன்றம் தொங்கு பாராளுமன்றமாகவோ அப்படி வருமாக இருந்தால் இந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு ஒரு பேரம் பேசலாம் என்பதுதான் இந்தியாவின் திட்டமாக இருக்கிறதே தவிர அதற்கப்பால் எதுவும் இல்லை. இப்ப மாகாண சபை தேர்தலை கூட இலங்கை அரசு ஏதோ ஒரு வகையில் அதை இல்லாது செய்ய போகிறது. அதுக்குத்தான் அவர்கள் அந்த தேர்தலை நடத்தாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் அதை இல்லாது செய்ய போகிறார்கள். ஆனால் இந்தியா ஏதோ ஒரு வகையில் அதை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இப்போது இந்த கட்சிகளை ஒருங்கிணைத்திருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையில் நீங்கள் கூறிய அத்தனை விடயங்களும் மிக முக்கியமாக இருந்தாலும், இலங்கையில் எதிர்வருகின்ற நாட்களில் ஆட்சி கவிழ்ப்பு அல்லது இனி வருகின்ற நாட்களில் ஒரு பலவீனமான அரசு அமைவதற்கு, NPP அரசு அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறார். அது இந்த பொருளாதார ரீதியான வேலைதான் இருக்கு. ஏனென்றா IMF அதைத்தான் கூறுகிறது. IMF இப்போது கூறுகிறது என்னென்று சொன்னால், இந்த டாக்ஸுகளை கூட்ட வேண்டும், மற்றது மானியங்களை குறைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இலங்கையின் அரசியல்வாதிகள் காலங்காலமாக தங்கள் அரசியல் நோக்கத்துக்காக மானியங்களை வழங்கி, இலவசங்களை வழங்கி, டாக்ஸுகளை அடிக்காமல் விட்டு அப்படி பழக்கி விட்டார்கள். அதை கொண்டு வருவதற்கு மிக கடினமாக இருக்கிறது இந்த அரசுக்கு. எனவேதான் உடனடியாகவே இந்த டாக்ஸ் விவகாரத்தை இலங்கை அரசு எதிர்த்திருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா ஒருபோதும் ஒரு அழுத்தத்தை மட்டும், பொருளாதார அழுத்தத்தையோ மட்டும் நம்பி இருக்காது. அது தனக்கு கிடைக்கிற அத்தனை ஆயுதங்களையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் என்ற பதவி நீடிப்பின் போது கூட இலங்கை அதில் கலந்து கொள்ளவில்லை. அந்த வாக்கெடுப்பில் இலங்கை அவருடைய பதவிக்காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கை அதில் கலந்து கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால், அவர் இலங்கைக்கு ஆதரவாகத்தான் அவர் இருக்கிறார். அவர் செம்மணிக்கும் பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இருந்தாலும் இலங்கை ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை அவர் வைத்திருக்கிறார். இலங்கை மீது ஒரு அழுத்தத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இலங்கை தப்பிக்க முடியாதவாறு. அதுதான் இலங்கைக்கு பிரச்சனையாக இருக்கிறதே தவிர, சுயமாக இயங்க முடியாத என்ற ஒரு நிலை இருக்கிறதே தவிர. ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த ஆட்சியை பலவீனப்படுவது என்று சொன்னால், எல்லா ஆட்சி அதிகார, இப்ப புதிதாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும்
இந்த 5 வருடங்களுக்கு நீங்கள் செய்கின்ற நடவடிக்கைகளை பொறுத்துத்தான் அடுத்த தேர்தல் முடிவுகளும் அமையும். இப்ப அமெரிக்க அதிபரை கூட பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதம் வரப்போகிற இடைத்தேர்தல் தொடர்பாக அவர்கள் அதிக கவலைப்படுகிறார்கள். ஏன் பெட்ரோல் விலை ஏறியது, கேஸ் ஸ்டேஷன்ல விலை ஏறுறது அதிக கவலைப்படுகிறது. அதே போலதான் பெஞ்சமின் நெத்தனியாஹு அக்டோபர் வருகின்ற எந்த அரசுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும். அப்ப அது இந்த இலங்கை அரசுக்கும் அந்த நெருக்கடி இருக்கும். அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறார்கள். எனவேதான் எதிர்கட்சிகளை ரணில் விக்ரமசிங்காவையோ அல்லது மஹிந்த ராஜபக்ஷாவையோ தலை தூக்க விடாமல் இருப்பதற்கான வழக்குகளை அவர்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல இனி வரும் காலங்களில் வடக்கு கிழக்குல இருந்து எல்லா மாகாணங்களிலும் உள்ள அதிகாரிகளோ அல்லது முன்னாள் அரசியல்வாதிகளோ எல்லோர் மீதான ஊழல் வழக்குகள் குற்றச்சாட்டுக்களை அதிக அளவு கிளறுவார்களே என்று சொன்னால் எல்லோரையும் இதிலிருந்து ஒதுங்கி இருப்பதற்கான ஒரு முயற்சியாக. இலங்கையின் புலனாய்வுத்துறை அல்லது இராணுவ விவகாரங்கள் எப்படி இருக்கின்றது? இப்போது இருக்கக்கூடிய அரசோடு ஒரு இடைவெளித்தன்மை கடந்த காலங்களில் இருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்போது அவையெல்லாம் சரி செய்யப்பட்டு அவற்றுக்கான நிவாரணங்களை அரசு தேடி இருக்கிறதா, அல்லது இராணுவ மற்றும் போலீஸ் துறைகளுக்கு இடையில் தொடர் விரிசல்கள் இருப்பதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றதா? படைத்துறையை பொறுத்தவரையில் அதாவது வந்த உடனே இருந்த நிலைமையை விட இப்போது பல மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். பலரை தங்கள் பக்கத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள், மாற்றி அமைத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும். இருந்தாலும் எந்த நிலையிலும் உங்களுக்கு தெரியும், படையினரை பொறுத்தவரையில் யாரும் விலை கொடுத்து வாங்கலாம் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளை. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், சிரிய அரசு வீழ்ச்சி அடைந்தது. சிரிய அரசு வீழ்ச்சி அடைந்த போது உள்ளுக்கு இருந்த இராணுவத்தினர் தான் அதுக்கு முக்கிய காரணமானவர்கள். இராணுவ தளபதிகள் தான் முக்கிய காரணமானவர்கள். அதற்குரிய காரணம் என்னன்னா பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட வீழ்ச்சி. தற்போதைய நிலையில் நீங்கள் பார்க்கலாம், இந்த எதிர்த்தரப்பு அதாவது மஹிந்த ராஜபக்ஷவோ ரணில் விக்ரமசிங்காவோ அல்லது ஏனைய தரப்புகள் இந்த நகர்வுகளை எல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். எந்த ஒரு நடவடிக்கை நீர்கொழும்பு சிறை விவகாரத்தில் சில சமயங்களில் தோல்வியை தழுவி இருந்தாலும் பெரும்பாலானவற்றை இந்த அரசு இப்போது உடனடியாகவே தங்கள் காயை நகர்த்துகின்றது. புலனாய்வுத்துறை எவ்வளவு தூரம் சிறப்பாக செயற்படுகிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நடவடிக்கையையும் யார் விரைவில் எடுக்கிறார்கள், எதிர்கட்சிகள் எடுக்கிறதோ ஆளுங்கட்சி எடுக்கிறதோன்றதுல தெரியும் வேண்டாம். அது இந்த புலனாய்வுத்துறையின் தகவலை வைத்துத்தான் அதை செய்வார்கள். இப்ப காவல்துறை என்றது ஒரு சம்பவம் இடம்பெற்ற பிறகு விசாரணை நடத்தி கண்டுபிடிப்பது. புலனாய்வுத்துறை என்பது சம்பவம் நடப்பதற்கு முதல் அதை கண்டறிந்து தடுப்பதுதான் புலனாய்வுத்துறை. இது ரெண்டுக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. இப்போ இந்த இலங்கை அரசு இந்த 1.5 வருடமாக மௌனமாக இருந்த அரசு இப்போது படபடண்டு எல்லா வழக்குகளையும் எடுத்து எல்லாவற்றையும் எல்லோர் மீதும் போட்டு எல்லோரின் அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது என்று சொல்லும் போது அரசுக்கு புலனாய்வுத்துறை மூலம் தகவல்கள் சரியாக கிடைத்து கொண்டிருக்கிறது அல்லது அரசுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது என்றால், அரசு தனது கட்டுப்பாட்டில் புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம் கொண்டு வந்திருக்கின்றது. அடுத்ததாக ஒன்று, இலங்கை அரசு அப்பவும் போரிடம் பெற்ற போதும் சரி இப்பவும் சரி பிராந்திய மற்றும் உலக வல்லரசுகள் என்ற புலனாய்வுத்துறையில் தான் பெருமளவில் தங்கி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த 5 ஐஸ் என்ற அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை இலங்கைக்கு மிகப்பெரிய உதவிகளை வழங்குவதென்று. அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இப்போதைய இந்த நெருக்கமான நிலைமை இலங்கைக்கு ஒரு படைத்துறை ரீதியாகவும் ஒரு சாதகமாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த ராஜபக்ச அல்லது கடந்த ஆட்சியாளர்களுக்கு சார்பான பல புலனாய்வுத்துறை அல்லது இராணுவ அதிகாரிகள் இனங்காணப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதான், பலரை வெளியேற்றிருக்கிறார்கள். உதாரணமாக இப்ப நீங்கள் பார்க்கலாம், சுரேஷ் சாலே கூட இப்படியான பலர் மீது நடவடிக்கையை கூட எடுத்திருக்கிறார்கள். என்னும் போது மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலேயோ அல்லது கோத்தபாய ஆட்சி காலத்திலேயோ அல்லது ரணிலின் ஆட்சி காலத்திலேயோ இருந்தவர்கள் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள அஞ்சுவார்கள். ஏனென்று சொன்னால், இப்போது கடற்படை தளபதி, முன்னாள் கடற்படை தளபதியாக இருக்கலாம், முன்னாள் புலனாய்வுத்துறை தளபதியாக இருக்கலாம், இப்படி தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை தங்கள் மீது நடவடிக்கை பாயும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது.
இது ஒட்டுமொத்த, அதாவது இந்த இலங்கை அரசால் கண்டுபிடிக்க முடியாத ஸ்லீப்பர் செல் என்று சொல்றது, கண்டுபிடிக்க முடியாத ஸ்லீப்பர் செல்ஸாக இருக்கலாம், அல்லது இப்போதும் முன்னேவர்களுக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இந்த படையினர் மீதான நடவடிக்கை. நீங்கள் பாருங்கள், அரசியல்வாதிகள் மீது எவ்வளவு அழுத்தத்தை இந்த அரசு போடுகிறதோ அதே போலதான் படையினர் மீதும் போடுகின்றது. ஆனால் அது நீங்கள் தமிழர்களுக்கான பிரச்சனை இல்லை, சிங்களவர்களுக்குள்ள பிரச்சனை, ஊழல் பிரச்சனை, அந்த பிரச்சனையை வச்சுக் கொண்டுதான் அவர்கள் போடுகிறார்கள். ஆனால் இரண்டு தரப்பையும் இந்த அரசு ஒரு அச்சத்தில் வைத்திருக்கின்றது. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு குறிப்பாக ஆசிய பிராந்தியத்தில் மிக பிரதான பேசுபொருளாக இருந்த இந்தியா டெல்லி நோக்கிய மாணவர்களின் முற்றுகை போராட்டமும் இலங்கையில் இடம்பெறக்கூடிய எதிர்கால சூழ்நிலைகள் தொடர்பான மிக முக்கியமான இராணுவ மற்றும் புலனாய்வுத்துறை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.